வணக்கம் தமிழ் நேயர்களே. செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க முக்கிய செய்திகள் என்னென்னு பார்த்துடலாம். தினத்தந்தியில் முதல் பேஜில் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்வு, 16 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. மத்திய மாநில அரசுகள் அரசு ஊழியர்களுக்கு வருடந்தோறும் விலைவாசியை பொறுத்து அகவிலைப்படி நிர்ணயிக்கப்படும். இந்நிலையை தமிழ்நாட்டில் 3% உயர்வு பண்ணியிருக்காங்க. அதுதான் முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. டெல்லி கார் வெடிப்பு சம்பவம், தற்கொலை தாக்குதல் நடத்தியது உமர்தான். டெல்லி செங்கோட்டை தாக்குதலில் காரை ஓட்டிட்டு வந்தது உமர்தான் ஒரு சந்தேகம் நிலவிட்டு வந்த நிலையில் டிஎன்ஏ பரிசோதனை நிலையில் உறுதியாக இருக்க ஒரு நியூஸ் வந்திருக்கு. காவிரியின் குறுக்கே கர்நாடக அணை கட்ட தடை கோரி வழக்கு, தமிழக அரசின் மனு தள்ளுபடி அப்படின்னு போட்டிருக்காங்க. மேகதாது அணைக்கிடையே குறுக்க அணை கட்டணும்னு கர்நாடக அரசு செயல்பட்டு வந்த நிலையில் தமிழக அரசு அதை தடை விதிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை நாடினாங்க. இந்நிலையில் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பீகாரில் ஆட்சியை பிடிப்பது யார்? இன்று வாக்கு எண்ணிக்கை. 2 கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் பீகாரில் இன்னைக்கு வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடைபெறுது. இன்னைக்கு யார் பீகாரில் ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். இதுதான் தினத்தந்தியில் ஃப்ரண்ட் பேஜில் வந்த முக்கிய செய்திகளாக இருக்குது. தினமலரில் பயங்கர சதி, நாடு முழுவதும் முக்கிய நகரங்களை தவிர்க்க 32 கார்களை வெடிகுண்டு கார்களாக மாற்ற முயற்சின்னு போட்டிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களை தகர்க்க பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டிய தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக 32 கார்களை வாங்கி அவற்றை வெடிகுண்டு கார்களாக மாற்ற முயற்சித்த திடுக்கிடும் தகவலும் டெல்லி செங்கோட்டையில் தாக்குதல் தொடர்பான போலீஸ் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. காரை ஓட்டியவர் உமர் நபி, டிஎன்ஏ சோதனையில் உறுதி. இதுதான் தினத்தந்தியிலையும் தினமலர்லையும் ஃப்ரண்ட் பேஜில் வந்த முக்கிய செய்திகளாக இடம்பெற்றிருக்கு. எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் நடைமுறையில் கொண்டு வந்திருக்காங்க தேர்தல் ஆணையம். அது குறித்த ஒரு செய்தி தினமலரில் இடம்பெற்றிருக்கு. வாக்காளர் பட்டியல் படிவம் நிரப்புவதில் குழப்பம் புரிந்தால் எளிதாக நிரப்பலாம் என்கிறது தேர்தல் கமிஷன். ஆன்லைன்லையும் வாக்காளர் படிவத்தை நிரப்பறக்கு தேர்தல் கமிஷன் கொண்டு வந்திருக்க ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. கர்நாடகாவின் ஒவ்வொரு முயற்சியையும் தமிழகம் முறியடிக்கும், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. மேகதாது அணை கட்டுற விஷயமா தான் அவர் அறிக்கை விட்டிருக்காரு. குடும்ப தொழிலை பாதுகாக்க கர்நாடகாவுக்கு துணை போவதா ஸ்டாலின் மீது பழனிசாமி குற்றச்சாட்டு. மேகதாது அணை பிரச்சனை பற்றி தான் இவரும் பேசியிருக்காரு. கர்நாடகாவில் உள்ள தங்களுடைய குடும்ப தொழிலை காப்பதற்காக உறுதுணையாக இருந்த திமுக ஆட்சியாளர்களின் செயல் மன்னிக்க முடியாத குற்றம்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. திமுகவினர் சம்பாதித்தது 50,000 கோடி. பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். திமுக ஆட்சியில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், தூய்மை பணியாளர்கள் என யாரும் நிம்மதியாக இல்லை. எல்லா தரப்பினரும் போராடுகின்றனர். கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவினர் எல்லாரிடமும் வெறுப்பை சம்பாதித்த கையோடு 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தையும் சம்பாதித்துள்ளனர். அதை வைத்து வெற்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கின்றன்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். உலக செய்திகள் பகுதியில் நிதி முடக்கத்தால் முடங்கிய அரசு கையெழுத்திட்டு முடித்து வைத்த ட்ரம்ப். அமெரிக்க வரலாற்றில் நீண்ட காலம் தொடர்ந்த 43 நாள் அரசு பணி முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர பார்லிமென்ட்டில் நிறைவேற்றப்பட்ட நிதி மசோதாக்களில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. இதுதான் உலக செய்தியில் வந்த முக்கிய செய்தியாக இருக்குது. புதுக்கோட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தரையிறங்கிய விமானத்தால் பரபரப்பு. விமானி உட்பட 2 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுக்கோட்டை அருகே ஒரு பரபரப்பான சம்பவம் நிகழ்ந்திருக்கு. சேலத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் சிறிய ரக விமானம் மூலம் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தை சேர்ந்த பயிற்சி விமானம் ஒன்று நேற்று காலை சேலத்திலிருந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு புறப்பட்டது. பயிற்சியாளரான விமானி ராகுல் பயிற்சி பெறுவரான ஹசீருக்கு பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சி விமானம் காரைக்குடி சென்று சேலம் திரும்பும்போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. நடுவழியிலேயே இறக்கப்பட்டதால் அந்த பகுதியிலேயே ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்குது இந்த நியூஸு. 32 இடங்களில் நாச வேலையை அரங்கேற்ற பயங்கரவாதிகள் திட்டம். உமர் முகமது பயன்படுத்திய மேலும் ஒரு கார் பறிமுதல்னு போட்டிருக்காங்க. இது தினமலரில் முதல் பேஜ்லேயே வந்த செய்தியாக இருந்தது. இதுவும் ஒரு முக்கிய செய்தியாக இங்கே இடம்பெற்றிருக்கு. விஜய் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போவாரா, எந்த கூட்டணிக்கு போவார்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு இருந்த நிலையில் ஒரு விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி தொண்டர்களிடையே அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு, ஆய்வு செய்ய 12 பேர் கொண்ட குழு அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. இன்னும் அவர் எந்த கூட்டணியும் முடிவு இல்லை, நாங்கள் யார் கூட கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லிட்டு வர்றாரு. விளையாட்டு செய்திகள் பகுதியில் இந்திய தென்னாப்பிரிக்கா மோதும் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் இன்றைக்கி கொல்கத்தாவில் தொடங்க இருக்கிறதா ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. உலகக்கோப்பையை வென்றதும் ரஜினிகாந்த் போனில் வாழ்த்தினார். சென்னையில் நடந்த விழாவில் இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. மகளிர் உணவு கோப்பையோட கேப்டன் அவங்க. ரஜினிகாந்த் அவர்கள் இவரை கூப்பிட்டு பாராட்டினதா ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. சினிமா செய்திகள் பகுதியில் ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. ரஜினிகாந்த் படத்திலிருந்து விலகுகிறேன், சுந்தர்சி பரபரப்பு அறிக்கை. ரஜினி கமலை வச்சு தலா ஒரு படங்கள் இயக்கியிருந்தார் சுந்தர்சி. பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் இந்த படத்திலிருந்து விலகி இருக்கிறதா ஒரு கவலைகரமான செய்தி இடம்பெற்றிருக்கு. மந்திர தமிழ் வளர்த்த சுந்தர தெலுங்கு பி சுசீலாவுக்கு வைரமுத்து வாழ்த்து அப்படின்னு செய்தி இடம்பெற்றிருக்கு. நேற்று பி சுசிலா அம்மாவுக்கு பிறந்த நாள். அதுக்கு வைரமுத்து அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க.
அது ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. தினத்தந்தியிலே தினமலரில் இடம்பெற்ற முக்கிய செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது இந்து தமிழ் திசையில் என்னென்ன செய்திகள் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். இந்து தமிழ் திசையில் ஃப்ரண்ட் பேஜில் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்வு முன்தேதியிட்டு ஜூலை முதல் வழங்கப்படுவதாக முதல்வர் அறிவிப்புன்னு போட்டிருக்காங்க. இதுதான் 3 செய்தித்தாளில் முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. பீகாரில் இன்று வாக்கு எண்ணிக்கை, அதுவும் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருந்தது. மற்ற செய்தித்தாள்லையும் ரஜினி வீடு உட்பட 12 இடங்களுக்கு குண்டு மிரட்டல், போலீசார்களுக்கு சவால் விடும் மர்ம நபர்கள். தொடர்ந்து அரசியல்வாதிகளுக்கும் சினிமா பிரபலங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்து கொண்டே இருக்கிற நிலையில் இது போலீசாருக்கு பெரும் சவாலாக இருக்குன்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. முகூர்த்தம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள், போக்குவரத்து துறை தகவல் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. இதுதான் இந்து தமிழ் திசையில் வந்த முக்கிய செய்திகளாக இருக்குது. நேயர்களே, இன்னைக்கு 3 செய்தித்தாளிலையும் வந்திருக்க முக்கிய செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு மற்றும் ஒரு செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். அறம் தமிழர். நன்றி.